சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக இணை சட்ட புத்தகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மோசே யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், துணிவு கொள், அஞ்சாதே, கடவுள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நமக்கு கொடுக்க இருக்கின்ற நாட்டை கட்டாயமாக கொடுப்பார். அதனால் தொடர்ந்து முன்னேறி செல். ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவார் என்ற ஒரு ஆறுதலையும் ஆசிரியம் கொடுக்கிறார். நாம் இறைவனுக்கு உரியவராக இருப்போமானால் நாம் நடக்கின்ற பாதையிலே நமக்கு முன்னாதாக கடவுள் சென்று அந்த பாதையை செம்மைப்படுத்துகிறார். நாம் இறைவனுக்கு உரியவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் நடக்க வேண்டிய பாதையை செம்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த பாதைக்கான வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால் இறைவனுக்கு உரிய மக்களாக நாம் வாழ இந்த முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே விண்ணரசில் யார் பெரியவர் என்ற கேள்வியை சீடர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு நேரடியாக பதில் சொல்லாமல் ஒரு சிறு குழந்தையை தூக்கி, நீங்கள் இந்த குழந்தையை போல மாறாவிட்டால் நீங்கள் விண்ணரசிற்குள் புக முடியாது என்கின்ற ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். சிறு குழந்தைக்கு அப்படி என்ன இருக்கிறது என்பதை நாம் மிகவும் சாதாரணமாக கேட்டுவிடலாம். குழந்தைதான் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கும். யார் மீதும் அந்த குழந்தை வஞ்சனை வைக்காது, யாரை பற்றியும் குற்றம் சொல்லாது, யாரை பற்றியும் அவதூறு பேசாது, தனக்கு தேவை என்றால் அழுது அடம்பிடித்தாவது பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ கடவுள் நமக்கு அழைக்கிறார். அந்த குழந்தை ஒருபோதும் பொய் சொல்லாது, குழந்தை ஒருபோதும் மற்றவரை பற்றி தவறாக பேசாது, குழந்தை ஒருபோதும் மற்றவருக்கு தீங்கு நினைக்காது. இந்த எண்ணங்கள், இந்த செயல்பாடுகள் நம்மிலே இருந்தால் நாம் விண்ணரசுக்கு உரியவர்களாக மாறிவிடலாம் என்று சொல்லிவிட்டு அத்தோடு ஒரு ஓமை அங்கு எடுத்துக் கூறுகிறார். 100 ஆடுகள் வைத்திருக்கின்ற ஒருவரிடம் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் மற்ற 99ஐயும் அவர் பாலை நிலத்திலே விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை தேடி செல்வார். அந்த ஒரு ஆடு கிடைத்ததை மிக விமரிசையாக கொண்டாடுவார் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதர்களாக நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஒரு ஆட்டிற்காக 99 ஆடுகளை விடுவதா என்று நாம் எண்ணுவோம். ஆனால் நம் எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல. கடவுளை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆடும் ஆசீர்வாதம் மிக்கது, ஒவ்வொரு ஆடும் முக்கியம். ஏனென்றால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையில் ஒன்றை கூட இழந்து விடாதபடி காக்கவே கடவுள் தன்னை அனுப்பி இருக்கிறார், தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதனால் நாம் இறைவனுடைய மந்தையினுடைய ஆடுகள். நம்மை ஒருவரை கூட அவர் இழக்க விரும்பவில்லை. அதனால் நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் இல்லாத பொழுது அவருடைய எண்ணங்களைப் போல் நம்ம எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எல்லாரும் முக்கியம், இந்த உலகத்துல எல்லாரும் பெரியவர்கள், இந்த உலகத்துல எல்லாரும் இறைவனுக்குரியவர்கள். இதிலே ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் கிடையாது. இறைவனுக்குரிய மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய கோட்பாடுகளையும் நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கான நாம் வரவேண்டி சிந்திப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.